2025-26 தேர்விற்கான முக்கியமான வினாவிடைகள். அதாவது 6ஆம் வகுப்பில் சமூக அறிவியலில் உள்ள 3ஆம் பருவத்தில் உள்ள வரலாற்று பகுதி அப்படிங்கிற பகுதியில் முதல் பாடம் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? சங்க காலம் அதை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் சேர சோழ பாண்டியர்களை பற்றி மூவேந்தர்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இதில் டெய்லி நீங்கள் நான் போடுற வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா லைன் பை லைனாக பள்ளி பாட புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு வினாக்கள். தொடர்ந்து படிச்சிங்கன்னா ரொம்ப எளிதான முறையில் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேரர்களின் தலைநகர் எது? அதாவது சேரர்களோட தலைநகர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வஞ்சி, கரூர், உறையூர், பூம்புகார் அனைத்தும். அதாவது 3 ஆப்ஷன் கொடுத்து அதை மொத்த ஆப்ஷனாக ஒரு ஆப்ஷன் காமிச்சிருக்காங்க. அதில் சேரர்களோட தலைநகர் எது அப்படிங்கிறது தான் இப்போ கான்செப்ட். அதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வஞ்சி, கரூர் அப்படிங்கிறது தான் சேரர்களோட தலைநகராக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? சேரர்களின் தலைநகர் வஞ்சி, கரூர். ஆப்ஷன் ஏ தான் அப்போ 1வது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன் ஏ. அடுத்து 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சேரர்களின் துறைமுகம் எது? அதாவது சேரர்களோட துறைமுகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. முசிறி, தொண்டி, பூம்புகார், கொர்க்கை அனைத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட துறைமுகம் என்னது அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ முசிறி, தொண்டி அப்படிங்கிறது தான் என்னது சேரர்களின் துறைமுகம் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? 2வது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் அப்போ ஆப்ஷன் ஏ முசிறி, தொண்டி சேரர்களின் துறைமுகம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சேரர்கள் சூடும் மாலை எது? அதாவது சேரர்கள் சூடக்கூடிய மாலை எதுன்னு கேட்டிருக்காங்க. வேப்பம்பூ மாலை, பனம்பூ மாலை, அத்திப்பூ மாலை அனைத்தும். 4 ஆப்ஷன் கொடுத்து அதில் ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. அந்த 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷன் ஆன்சரும் கொடுத்து அதில் மொத்த ஆப்ஷனாகவும் ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ சேரர்கள் சூடும் மாலை அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி பனம்பூ மாலை. சேரர்கள் பனம்பூ மாலையை சூடினர் அப்படின்னு ஆன்சர் வரும். ஓகேவா? அப்போ 3வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சேரர்களின் சின்னம் எது? அதாவது சேரர்களோட சின்னம் எதுன்னு கேட்டிருக்காங்க. புலிக்கொடி, வில்லம்பு, மீன்கொடி அனைத்தும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 3 ஆப்ஷனாக கொடுத்துட்டு மொத்த ஆப்ஷனாக ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஓகேவா? இப்போ சேரர்களோட சின்னம் எது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆப்ஷன் பி வில்லம்பு. வில்லம்பு சேரர்களின் சின்னம் ஆகும். அதாவது இப்படியும் எடுத்துக்கலாம். சேரர்களின் சின்னம் வில்லம்பு ஆகும் அப்படின்னு சொல்லிக்கலாம். 4வது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? 5வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சோழ அரசர்களில் மிகவும் புகழ் பெற்றவர் யார்? அதாவது சங்ககால சோழர்களில் மிகவும் புகழ் பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது சங்க காலம். ஓகேவா? அப்போ கரிகாலன், உதயஞ்சேரலாதன், நெடுஞ்செழியன், கிள்ளிவளவன் இந்த 4 பேர் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ சோழ அரசர்களில் மிகவும் புகழ் பெற்றவர் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ கரிகாலன். இந்த கரிகாலன் தான் சோழ அரசர்களில் மிகவும் புகழ்பெற்ற அரசர். சங்ககால சோழர்களின் புகழ்பெற்ற சோழன் கரிகாலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கரிகாலன் தன்னை எதிர்த்த சேரன் பாண்டியன் 11 வேளிர்களை எந்த போரில் தோற்கடித்தான்? கரிகாலன் அவனை எதிர்த்த சேரன் பாண்டியன் 11 வேளிர்களை எந்த போரில் தோற்கடிச்சான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெண்ணி போர், கலிங்க போர், மாலவ படையெடுப்பு அனைத்தும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது 3 போரை கொடுத்து மொத்த ஆப்ஷனும் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அப்போ கரிகாலன் தன்னை எதிர்த்த சேரன் பாண்டியன் 11 வேளிர்களை ஆப்ஷன் ஏ வெண்ணி போரில் தோற்கடித்தான். அதாவது இங்கே ஆன்சர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6வது கொஸ்டின்ஸ்க்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். கரிகாலன் தன்னை எதிர்த்த சேரன் பாண்டியன் 11 வேளிர்களை வெண்ணி போரில் தோற்கடித்தான். அதுதான் ஆன்சர். ஓகேவா? அப்போ 6வது கொஸ்டின் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்து 7வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கரிகாலன் காவேரியின் குறுக்கே எந்த அணையை கட்டினான்? அதாவது கரிகாலன் காவேரி ஆற்றின் குறுக்கே எந்த அணையை கட்டினான் கேட்டிருக்காங்க. வைகை அணை,
கல்லணை, மேட்டூர் அணை அனைத்தும். 3 ஆப்ஷன் கொடுத்து அதை மொத்த ஆப்ஷனாக ஒரு ஆப்ஷன் காமிச்சிருக்காங்க. அதில் 7வது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கல்லணை. கரிகாலன் காவேரியின் குறுக்கே கல்லணையை கட்டினான். கல்லணை தான் இங்கே ஆன்சராக கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்போ கரிகாலன் காவேரியின் குறுக்கே கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது அப்படி சொல்லிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் நிறைய இலக்கணத்துக்கு வரும். வினை சொல்ல வினை எஜமா இப்படி கேட்பாங்க. வினையாளனையும் பெறா அப்படி கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து 8வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கரிகாலனின் ஆட்சியில் நடைபெற்ற வணிகம் பற்றி எந்த நூல் கூறுகிறது? அதாவது கரிகாலனோட ஆட்சியில் இது எந்த வகை நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அந்த நூல் அந்த ஆட்சியை பற்றி வணிகத்தை பற்றி சொல்கிற நூல் ஒரு நூல். அது 11 கீழ்கணக்கு நூல்களில் 14 கீழ்கணக்கில் கூடிய ஒரு நூல் சொல்லியிருக்காங்க. பட்டினப்பாலை, பதிற்று 10, புறநானூறு, அகநானூறு. இதில் கரிகாலன் ஆட்சியில் நடைபெற்ற வணிகம் பற்றி பட்டினப்பாலை கூறுகிறது. ஆப்ஷன் ஏ 8வது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பட்டினப்பாலை தான் வணிகத்தை பற்றி கூறக்கூடிய நூல் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 9வது கொஸ்டின் சோழர்களின் தலைநகர் எது? சோழர்களோட தலைநகர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உறையூர், புகார், மதுரை, முசிறி, கொர்க்கை. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஆப்ஷன் சோழர்களோட தலைநகர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ உறையூர், புகார் சோழர்களின் தலைநகர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோழர்களோட தலைநகர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறையூர், புகார் அப்படிங்கிறது தான் சோழர்களோட தலைநகர். ஆப்ஷன் ஏ தான் அப்போ ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 10வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 10வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர்களின் துறைமுகம் எது? புகார், முசிறி, கொர்க்கை, தொண்டி. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் நம்ம என்னன்னு பார்க்கணும். சோழர்களின் துறைமுகம் எது? புகார், முசிறி, கொர்க்கை, தொண்டி. இந்த சோழர்களோட துறைமுகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ புகார் அப்படிங்கிறதா. புகார் அப்படிங்கிறது தான் சோழர்களோட துறைமுகம் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? புகார் சோழர்களின் துறைமுகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆப்ஷன் ஏ தான் அப்போ 10வது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்து 11வது கொஸ்டின் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11வது கொஸ்டினில் சோழர்கள் அணியும் மாலை எது? அதாவது சோழர்கள் அணியக்கூடிய மாலை அப்படி கேட்டிருக்காங்க. பனம்பூ மாலை, வேப்பம்பூ மாலை, அத்திப்பூ மாலை, தும்பைப்பூ மாலை. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எது சோழர்கள் அணியக்கூடிய மாலை அப்படி கேட்டிருக்காங்க. அதாவது ஆப்ஷன் சி அத்திப்பூ மாலை சோழர்கள் அணியும் மாலை ஆகும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 11வது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அத்திப்பூ மாலை சோழர்களால் அணியக்கூடிய மாலை ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்போ 11வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சராக தரப்பட்டிருக்கு. அடுத்து 12வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சோழர்களின் சின்னம் எது? அதாவது சோழர்களோட சின்னம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீன்கொடி, புலிக்கொடி, வில்லம்பு, யானை. மீன்கொடி, புலிக்கொடி, வில்லம்பு, யானை. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சோழர்களோட சின்னம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது ஆப்ஷன் பி புலிக்கொடி. அதாவது புலி அதுதான் அவர்களோட சின்னம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? புலிக்கொடி சோழர்களின் சின்னம் ஆகும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.